பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் படைத்த நாள் இதுவே. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். அணிவகுத்து ஊர்வலமாக வந்தோம் இங்கு. அத்தனை பேரும் பொன்னான மாலை பொழுதினிலே மகிழ்ச்சி பொங்கி வழியும் இதயத்திலே நமது பங்கை தளத்தில் பாமரன் இயேசுவின் அன்பால் ஈர்க்கப்பட்டவர்கள் அருட்தந்தை செல்வராஜ் ஆவரம்பட்டி, கோளுக்காரர் வீடு, திண்டுக்கல் மறைமாவட்டம். அருட்தந்தை ஜேம்ஸ் ஆவரம்பட்டி, சங்காலப்பட்டியார் வீடு, இறைவார்த்தை சபை. அருட்தந்தை ஞான பிரகாசம், குட்டத்துப்பட்டி, மணியார் வீடு, இறைவார்த்தை சபை. அருட்தந்தை சபரியார் ஆவரம்பட்டி, காணக்கூரார் வீடு, கப்புச்சின் சபை. அருட்தந்தை பாஸ்கர் ஜெயசீலன், குட்டத்துப்பட்டி, நல்லு வீடு, புனித பிரான்சிஸ் சலேசியார் வேத போதக சபை. அருட்தந்தை சேவியர் ராஜ், குட்டத்துப்பட்டி, கண்ணாங்குடியார் வீடு, திண்டுக்கல் மறைமாவட்டம். அருட்தந்தை சைமன், குட்டத்துப்பட்டி, சிந்தான் வீடு, புனித பிரான்சிஸ் சலேசியார் வேத போதக சபை. அருட்தந்தை ஆல்பர்ட் பீட்டர், மயிலாப்பூர், கவிராயபுரத்தார் வீடு, ஆப்பிரிக்க மறைபரப்பு சபை. அருட்தந்தை சவரிமுத்து சார்லஸ், ஆவரம்பட்டி, கோளுக்காரர் வீடு, டொமினிக்கன் சபை. அருட்தந்தை ஜோசப் ஆவரம்பட்டி, கரிசல்பட்டியார் வீடு, டொமினிக்கன் சபை. அருட்தந்தை தோமையார் சார்லஸ், குட்டத்துப்பட்டி, தலம்பாதி வீடு, டெல்லி மறைமாவட்டம். அருட்சகோதரர் ஆரோக்கியசாமி, குட்டத்துப்பட்டி, கொணலையார் வீடு, இயேசுவின் திரு இருதய சபை. அருட்சகோதரர் அருள்ராஜ், மயிலாப்பூர், குளத்தூரான் பட்டியார் வீடு, இயேசுவின் திரு இருதய சபை. அருட்சகோதரர் அலெக்ஸ் ஆவரம்பட்டி, நரியன் வீடு, மைக்கேல் சபை. அருட்சகோதரர்கள் அருட்சகோதரர் ஆனந்த் ராஜா, அருளானந்த நகர், திருக்குடும்ப சபை. அருட்சகோதரி சகாயராணி, மயிலாப்பூர், கரிசல்பட்டியார் வீடு, அமுலோர்ப்பு மாதா சபை. அருட்சகோதரி விக்டோரியா, குட்டத்துப்பட்டி, பொய்யப்பட்டியார் வீடு, இயேசுவின் திரு இருதய சபை. அருட்சகோதரி மரிய செல்வம், குட்டத்துப்பட்டி, பட்டார் வீடு, இயேசுவின் திரு இருதய சபை. அருட்சகோதரி ஞான ஆரோக்கிய செல்வி, சிந்தான் வீடு, குட்டத்துப்பட்டி, அடைக்கல மாதா சபை. அருட்சகோதரி லில்லி புஷ்பம், ஆவரம்பட்டி, அன்னமுத்தியார் வீடு, இயேசுவின் திரு இருதய சபை. அருட்சகோதரி ஜாக்லின் பரிமளா, ஆவரம்பட்டி, அன்னமுத்தியார் வீடு, இயேசுவின் திரு இருதய சபை. அருட்சகோதரி மரிய மல்லிகா, மயிலாப்பூர், கோக்கடியார் வீடு, அமலோர்ப்பு மாதா சபை. அருட்சகோதரி வசந்தா மேரி, அனுப்பப்பட்டி, நாட்டாண்மை வீடு, இயேசுவின் திரு இருதய சபை. அருட்சகோதரி கார்மல் மேரி, மயிலாப்பூர், மரியக்கா வீடு, அடைக்கல மாதா சபை. அருட்சகோதரி லில்லி புஷ்பம், மயிலாப்பூர், யாகப்பன் பட்டியார் வீடு, அமலோர்ப்பு மாதா சபை. அருட்சகோதரி ஆரோக்கிய கலா, குட்டத்துப்பட்டி, அடைக்கல மாதா சபை. அருட்சகோதரி ஜென்சி, குட்டத்துப்பட்டி, இயேசுவின் திரு இருதய சபை. அருட்சகோதரி லென்சி, குட்டத்துப்பட்டி, இயேசுவின் திரு இருதய சபை. அருட்சகோதரி லீமா, ஆவரம்பட்டி, நரியன் வீடு, இயேசுவின் திரு இருதய சபை. அருட்சகோதரி மேரி, குட்டத்துப்பட்டி, காங்கேயன் வீடு, இயேசுவின் திரு இருதய சபை. அருட்சகோதரி சாந்தி கீதா, ஆவரம்பட்டி, நரியன் வீடு, தார்ஸ் நகர், புனித ஜோசப் சபை. அருட்சகோதரி விஜய சிறுமணி, குட்டத்துப்பட்டி, மணியார் வீடு, இயேசுவின் திரு இருதய சபை. அருட்சகோதரி லலிதா, அனுப்பப்பட்டி, இயேசுவின் திரு இருதய சபை. அருட்சகோதரி எமல்டா, ஆரோக்கிய மேரி, குட்டத்துப்பட்டி, வண்டிக்காரர் வீடு, அடைக்கல மாதா சபை. அருட்சகோதரி மேரி பெல்சியா, குட்டத்துப்பட்டி, பாஸ்கா வீடு, அடைக்கல மாதா சபை. அருட்சகோதரி சந்தியா, குட்டத்துப்பட்டி, இயேசுவின் திரு இருதய சபை. அருட்சகோதரி ஜஸ்டின் பெல்சியா, ஆவரம்பட்டி, அருளானந்த நகர், மணியார் வீடு, இயேசுவின் திரு இருதய சபை. அருட்சகோதரி செலின் மேரி, ஆவரம்பட்டி, அருளானந்த நகர், மணியார் வீடு, இயேசுவின் திரு இருதய சபை. அருட்சகோதரி மரிய ஆஞ்சலா, ஆவரம்பட்டி, காணக்கூரார் வீடு, மரியாளின் பிரான்சிஸ்கன் மறைபரப்பாளர்கள் சபை. அருட்சகோதரி சினேக பிரியா, மயிலாப்பூர், குளத்தராம்பட்டியார் வீடு, சேம்பரியன் புனித ஜோசப் சபை. அருட்சகோதரி அருள் ஜென்சி, மயிலாப்பூர், அம்மாபட்டியார், அடைக்கல மாதா சபை. இந்த 41 பேரும் நம்ம குட்டத்துப்பட்டி, ஆவரம்பட்டி, அருளாந்த நகர், மயிலாப்பூர் மற்றும் அனுப்பவட்டியில் பிறந்த அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள் மற்றும் அருட்சகோதரிகள். அப்படின்னா அருட்தந்தையர்கள் ஞானப்பிரகாசம் மற்றும் ஜேம்ஸ் இவர்களை காணோமே. அவங்க இம்மண்ணிலிருந்து விண்ணுக்கு சென்று விட்டார்கள். சரி, அப்படின்னா இவர்களில் இன்னைக்கு வெளி விழா கொண்டாடுறது யாரு? நம்ம மாப்பிள்ள அருட்சகோதரர் அருள்ராஜா தான். ஓஹோ, அவரா? அவரை பற்றி இங்கே கூடியிருக்கவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுவோமா? கண்டிப்பாக சொல்லணும்ல. பாளையங்கோட்டை இயேசுவின் திரு இருதய சபையில் தம்மையே முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட அருட்சகோதரர் அருள்ராஜா அவர்கள் தங்களது அர்ப்பண வாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவோடு பணி செய்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இன்று
அருட்சகோதரோடு இணைந்து நன்றி பலி செலுத்தி அருட்சகோதரரின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க வந்திருக்கும் அனைத்து அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் ஊர் பெரியதனக்காரர்கள், பக்த சபைகள், பங்கு மக்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், இன்னும் சிறப்பாக அருட்சகோதரரின் வாழ்வின் நல விரும்பிகள் அனைவரையும் அருட்சகோதரரின் குடும்பத்தின் சார்பாக அன்போடு வருக வருக என்று அழைக்கின்றோம். அருட்சகோதரருக்காக ஜெயிப்பதற்கு முன்பு அருட்சகோதரரின் வாழ்வில் சிலவற்றை அறிந்து கொள்வோம். கருவில் உருவாகும் முன்பே உன்னை அறிந்திருக்கிறேன் என்று கூறி கனிவாய் கரம் நீட்டி அழைத்த இறைவனின் கரங்களை பற்றி கொண்டு இதோ வருகிறேன் என்று கூறி கால்களை எடுத்து வைத்து அர்ப்பண வெள்ளி விழாவை கொண்டாடும் நம் அருட்சகோதரர் அவர்களால் இன்று நமது ஆவரம்பட்டி தல திருச்சபைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆவரம்பட்டி பங்கு மயிலாப்பூரில் உள்ள குளத்தூரான் பட்டியார் வீடு ஐயாதுரை வகைரா, திரு பி தோமை மற்றும் திருமதி மரிய ரஞ்சிதம் ஆகியோருக்கு மூன்றாவது மகனாக ஆவரம்பட்டியில் குடியிருந்த பொழுது 1978ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் நாள் பிறந்தார். இவருக்கு 2 அண்ணன்கள் இருக்கின்றனர். சொந்த ஊராகிய ஆவரம்பட்டியில் உள்ள புனித மரியனை நடுநிலைப் பள்ளியில் 1 முதல் 5 வகுப்பு வரை கல்வி பயின்றார். மணப்பாறை திருச்சி மாவட்டம் மணப்பாறை மஞ்சம்பட்டி புனித அந்தோணியார் உயர்நிலைப் பள்ளியில் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை கல்வி கற்றார். திருச்சியில் உள்ள புனித ஜோசப் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் 11 முதல் 12 வகுப்புகள் வரை கல்வி பயின்றார். 1997ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி பாளையங்கோட்டை இயேசுவின் திரு இருதயை அருட்சகோதரர்கள் சபையில் சேர்ந்தார். 1997 முதல் 1998 வரை பெங்களூரில் உள்ள இருதய நிலையத்தில் தனது புகுமுக நிலையையும் நவதுறவின் முதற் பள்ளி நிலையையும் செய்தார். 1998 2000ஆவது ஆண்டு வரை திருச்சியில் உள்ள முள்ளிப்பட்டியில் திரு இருதய நவதுறவு இல்லத்தில் நவதுறவை செய்தார். 2000 ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள் திருச்சியில் உள்ள முள்ளிப்பட்டியில் திரு இருதய நவதுறவு இல்லத்தில் தனது முதல் வார்த்தை பாட்டை கொடுத்தார். 2000ஆவது ஆண்டு முதல் 2001 வரை பாளையங்கோட்டையில் உள்ள இயேசுவின் திரு இருதய சகோதரர்கள் சபை தலைமையகத்தில் இல்ல பொறுப்பாளராக பணி செய்தார். 2001 முதல் 2004 வரை வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் திரு இருதய கல்லூரியில் இயற்பியலில் பிஎஸ்சி படித்தார். 2004ஆம் ஆண்டு முதல் 2005 வரை ஆந்திராவில் உள்ள வாரங்கல் என்னும் இடத்தில் பாலா இயேசு ஆங்கில வழி பள்ளியில் உதவி அதிபராகவும் அறிவியல் ஆசிரியராகவும் பணியாற்றினார். 2005 முதல் 2006 வரை தூத்துக்குடியில் உள்ள வஉசி கல்வியியல் கல்லூரியில் பிஎட் கல்வியை கற்றார். 2006 முதல் 2007 வரை பெங்களூரில் உள்ள ஏவிபி ஆன்மீக பட்டயம் பெற்றார். 5/5/2007 பாளையங்கோட்டையில் உள்ள இயேசுவின் திரு இருதய சகோதரர்கள் சபை தலைமையகத்தில் தனது இறுதி வார்த்தை பாட்டை கொடுத்தார். 2007ஆம் ஆண்டு முதல் 2008 வரை திருநெல்வேலி மாவட்டம் சிங்கம்பட்டியில் புனித மிக்கேல் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். 2008 முதல் 2009 வரை மத்திய பிரதேசம் திரு இருதய சிபிஎஸ்இ பள்ளியில் உதவி அதிபராக பணியாற்றினார். 2009 முதல் 2011 வரை சென்னையில் உள்ள லோயோலா கல்லூரியில் இயற்பியலில் எம்எஸ்சி பட்டயம் பெற்றார். 2011 முதல் 2013 வரை மத்திய பிரதேசம் திரு இருதய சிபிஎஸ்இ பள்ளியில் அதிபராக பணியாற்றினார். 2013 முதல் 2014 வரை தெலுங்கானா மாநிலத்தில் திரு இருதய கல்லூரியில் அதிபராக பணியாற்றினார். 2014 முதல் 2018 வரை மத்திய பிரதேசம் பிரசன்டேஷன் பள்ளியில் அதிபராக பணியாற்றினார். 2023 முதல் 24 வரை திருநெல்வேலி மாவட்டம் இருதயகுளத்தில் உள்ள இயேசுவின் திரு இருதய சகோதரர்கள் சபை கவுசானல் மறைமாநில தலைமையகத்தில் இருந்து பணியாற்றினார். 2024 முதல் இந்நாள் வரை திண்டுக்கல்லில் உள்ள காந்தி கிராம பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் துறை விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நம் அருட்சகோதரர் ஒரு லட்சியவாதி, உற்சாகமான திறமையான ஆசிரியர் மற்றும் ஆராய்ச்சியாளர். 2004 இளங்கலை கல்வி பயின்றபோது அவருடைய சிறப்பு இயல்பு கல்வி செயல்திறனுக்காக வெண்கல பதக்கம் பெற்றார். 2006 பிஎட் படித்தபோது மாணவர் அணித்தலைவராக இருந்தார்.
இவர் சென்னையில் உள்ள லோயலா கல்லூரியில் இயற்பியல் சங்கத்தின் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது PhD ஆய்வறிக்கை மின்சார வாகனங்களுக்கான சூப்பர் மின் தேக்கிகள் குறித்த ஆராய்ச்சிக்காக 3 தேர்வர்களால் மிகவும் பாராட்டப்பெற்றார். இவர் எழுதிய 12 கட்டுரைகளை சர்வதேச பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டது. இவர் எழுதிய 2 ஆவணங்களை சர்வதேச மாநாட்டில் வழங்கப்பட்டது. இவருக்கு தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகள் தெரியும். இவர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஊக்கப்படுத்தும் வகுப்புகள் எடுப்பது, ஆலயம் மற்றும் கல்லூரிகளில் இசை வகுப்புகள் எடுப்பது, இயற்பியல் கருத்தரங்குகளை மற்றும் விரிவுரைகளை நடத்துவது, பங்கு ஆலயங்களில் ஜெப கூட்டங்கள் நடத்துவது மற்றும் தவக்கால நிகழ்வுகளில் பங்கு பெற்று பணியாற்றி கொண்டிருக்கிறார். அருட்சகோதரர் அவர்களின் அர்ப்பண வாழ்வு சிறக்கவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம் வெள்ளி விழா நாயகன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சொல்லுங்க, கேட்கிறேன். சப்தங்களை எழுப்புகிறவர்கள் எல்லாம் சாதனை படைப்பவர்கள் இல்லை, சாதிக்க வேண்டும் என்று சவால் எடுத்து செய்பவர்களே. சப்தங்களை எழுப்புகிறவர்கள் எல்லாம் சாதனை படைப்பவர்கள் இல்லை, சாதிக்க வேண்டும் என்று சவால் எடுத்து செய்கிறவர்களே சாகசங்களை படைக்கிறார்கள். நம் அருட்சகோதரர் அவர்கள் வெற்று வார்த்தைகளை வீசி வாழ்வை வீணடித்தவர் அல்ல. இவரது அர்ப்பணம் என்னும் கிரீடம் வெள்ளி மட்டுமல்லாது பொன், வைரம் என்னும் கற்களால் அழகுபடுத்தப்பட ஜெபிப்போம். எல்லா காலங்களிலும் சுவை மிகுந்த கனிகளாக பலன் தர நீடிய நலத்துடன் வாழ வாழ்த்தி கல்வாரி பலியாம் இத்திருப்பலியில் ஒரு மனத்தவராய் இவருக்காக ஜெபிப்போம். இவர்கள் வாழ்வு இன்னும் சிறக்க இறைவனிடம் இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். இவருடைய வேண்டுதல்கள் ஏக்கங்கள் நிறைவேற இறைவனிடம் குருக்களோடு இணைந்து இறைஞ்சுவோம், ஜெபிப்போம். வருகை பாடு. அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன், தொழுகிறேன். ஆண்டவரே உன் இல்லம் வருகிறேன், அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன். பொன்வழி நடந்திட ஜெபிக்க வருகிறேன், வியத்தகு செயல்களை
அருளினில் நனைந்திட வருகிறேன். உள்ளதை உவப்புடன் தருகிறேன். உன் ஒளியினில் வாழ்ந்திட விளைகிறேன். எடுத்தும்மை அழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. தாயின் கருவில் என்னை தேர்ந்து கொண்டார். கரங்கள் பிடித்து என்னை அழைத்து வந்தார். இறைவா, என் இறைவா, என் ஆதாரம் நீயாகவா. இமைகள் போல என்னை காத்து நின்றார். கரத்தில் என் பெயரை பொறித்து வைத்தார். இருளை பலிக்காமல் ஒளியேற்ற என் இதயம் கலங்காமல் உறவாட உன் ஒளியினில் கலந்திடுவேன். ஆண்டவரே, உன் இல்லம் வருகிறேன், வருகிறேன், வருகிறேன். அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன். தொழுகிறேன், தொழுகிறேன். ஆண்டவரே, உன் இல்லம் வருகிறேன். அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன். உன்வழி நடந்திட ஜெபிக்க வருகிறேன். வியத்தகு செயல்களை எண்ணி வியக்கிறேன். அன்பினை பகிர்ந்திட வருகிறேன். பொன்னருளினில் நனைந்திட வருகிறேன். உள்ளதை உவப்புடன் தருகிறேன். பொன்னொளியினில் வாழ்ந்திட விளைகிறேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் உயிர்த்த ஆண்டவருடைய அன்பும் அருளும் ஆசீரும் கடவுளுடைய கருணையும் தூய ஆவியாருடைய நட்புறவும் என்றுமே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒளி நானே, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்றார் நம் ஆண்டவர் இயேசு. திருமுழுக்கின் வழியாக நம்மில் ஏற்றப்பட்ட கிறிஸ்து என்னும் ஒளியை அணையாமல் காத்து பாரெங்கும் ஒளிரச் செய்ய அன்பு, நம்பிக்கை, நற்செய்தி, உழைப்பு மற்றும் தோழமை என்ற இப்பண்புகள் நம்மில் நிலைத்திருக்க அன்பு என்ற திரியை விழா நாயகர் பிரதர் அருள்ராஜ் அவர்களும் நம்பிக்கை என்ற திரியை ஊர் பெரியதனக்காரர் நாட்டாமை நற்செய்தி அறிவித்தலை முதன்மையாக இலக்காக கொண்ட நற்செய்தி என்னும் திரியை திரு சபையின் பொன்விழா நாயகர் அருட் சகோதரர் மைக்கேல் அவர்கள் 3ஆம் திரியை ஏற்றுவார். உழைப்பு என்னும் திரியை அவர்கள் 4ஆம் திரியை அருட் சகோதரர் அவர்களின் சித்தப்பா நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை ஏபி ஆரோக்கியசாமி அவர்கள். தோழமை என்னும் திரியை நமது பங்கின் பங்கு தந்தை ஃபாதர் நெப்போலியன் அவர்களும் ஏற்ற இறை பிரசன்னத்தை நம் மத்தியில் வரவேற்போம். நமது பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து அந்த இரக்கமுள்ள தெய்வத்தினுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் கெஞ்சி கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் மனமிறங்கி நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் எல்லோரையும் நிறைவான அன்பு வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு
இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யார். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருமறை தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே, நம்பிக்கைக்குரிய நல்ல தெய்வமே, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடையை புதுப்பிக்க இன்று ஆவல் கொண்டுள்ள எம் மண்ணின் மைந்தர் எம் அருட்சகோதரர் அருள்ராஜ் மீது நீர் காட்டிய கனி விரக்கத்திற்காக நாங்கள் எல்லோரும் நன்றி செலுத்த அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். எம் சகோதரரில் நிறைவான அன்பின் ஆவியை உறுதிப்படுத்தியருளும். இவ்வாறு எம் சகோதரர் ஒவ்வொரு நாளும் உமது மாட்சிமைக்கும் மீட்பின் செயலுக்கும் மிகுந்த ஆர்வமுடன் பணிபுரிய அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பிலே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமான கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருப்பலியை திரு இருதய அருள் சகோதரர் அர்ப்பண விழாவின் 25வது ஆண்டை இறைவன் ஆசீர்வதித்திருக்கின்றார். எனவே அவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் அவர் செய்கின்ற இறை பணி மற்றும் சமூக பணியை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் அவருக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து சபையை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு அவரை உயர்த்த வேண்டியும் ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியானது நாட்டாமை குடும்பத்தினால் ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஜெபிக்கப்படுகின்றது. இந்த குடும்பத்திலே மரணித்த ஜெயராஜ் கிறிஸ்துராஜா இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களின் நினைமாற்றிற்காகவும் வேண்டி ஜெபிக்கின்றார்கள். ஆவரம்பட்டி ஊமக்குட்டி வீடு சேசுராஜ் மனோகர் சிறுமணி எடுக்கின்ற திருப்பலி இந்த குடும்பத்திற்கு சபரியார் வழியாக இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாகவும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்ம நலம் கிடைக்கவும் ஆரோக்கியசாமி அவர்கள் இறந்த 24ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும் மேலும் குடும்பத்தில் மறைத்த சூசிராஜ் அந்தோணி அம்மாள் தேவராஜ் தோமை அம்மாள் வசந்தி கோவிந்தராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் இந்த திருப்பலியான ஜெபிக்கப்படுகின்றது. குட்டத்து ஆவரம்பட்டி சத்தியாகப்பர் வீடு லில்லி இருதயராணி பேரால் எடுக்கின்ற திருப்பலி
குடும்பத்தில் மரித்த லூர்து ஜெயசுதா இவர்களின் 5ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும், மேலும் குடும்பத்தில் மரித்த ஜெயராஜ், வெனிஸ் ஸ்டீவன், அல்போன்ஸ் மேரி, ஞானம்மாள், செபஸ்டியான், அமல ஜீவா, சந்தியாப்பன், சலேத் மேலி, பிலீவர் தாஸ் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும், குடும்பத்தில் ஒற்றுமை, அமைதி, சமாதானம் நிலவவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் குழந்தைகளின் படிப்பு வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. இதற்கிடையில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரிலுள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்கவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உம்மன்பில் நீலைத்திருக்க உம் திருவுள்ளம் நிறைவேற்ற உம் திருப்பணியை நாளும் செய்ய நீர் என்னை தெரிந்தெடுத்தீர். 1000 மனிதர்களில் கண்டு கொண்டீர் என்னை. 1000 மனிதர்களில் அருட்பொழிந்தீர்.
தாயின் கருவில் உதிக்கும் முன்னே என்னை உமக்காய் தெரிந்து கொண்டீர். எளிய மனிதனாய் வாழ்ந்த என்னை அழைப்பை தந்து உயர்த்தி வைத்தீர். களிமண்ணாக இருந்த என்னை உமது சாயலாய் மாற்றிவிட்டீர். உடைந்த பாத்திரமான என்னை உமது கருவியாய் மாற்றிவிட்டீர். ஓராயிரம் மனிதர்களில் கண்டு கொண்டீர் என்னை. ஓராயிரம் மனிதர்களில் அருட்பொழிந்தீர் என்னை. கலங்கிடாதே திகைத்திடாதே உன்னை நடத்திடுவேன். பயந்திடாதே தயங்கிடாதே உன்னை காத்திடுவேன். உன் அன்பில் நிலைத்திருக்க உன் திருவுளம் நிறைவேற்ற உன் திருப்பணியை நாளும் செய்ய நீர் என்னை தெரிந்தெடுத்தீர். இரக்கத்தின் பரிநீ உமது ஆட்சியை பகிர்ந்திடவே ஏற்ற தாழ்வுகள் எதுவும் இல்லாமல் உமது நண்பனாய் உழைத்திடுவே. கோதுமை மணியளவே மடிந்து நானும் பலன் தருவேன். உண்மையுள்ள ஊழியனாக உமக்கு சான்று பகர்ந்திடுவேன். ஓராயிரம் மனிதர்களில் கண்டு கொண்டீர் என்னை. ஓராயிரம் மனிதர்களில் அருட்பொழிந்தீர் என்னை. கலங்கிடாதே திகைத்திடாதே உன்னை நடத்திடுவேன். பயந்திடாதே தயங்கிடாதே உன்னை காத்திடுவேன். உம் அன்பில் நிலைத்திருக்க உம் திருவுளம் நிறைவேற்ற உம் திருப்பணியை நாளும் செய்ய நீர் என்னை தெரிந்தெடுத்தீர். உம் அன்பில் நிலைத்திருக்க உம் திருவுளம் நிறைவேற்ற உம் திருப்பணியை நாளும் செய்ய நீர் என்னை தெரிந்தெடுத்தீர். Alleluia, 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 Alleluia. நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை,
நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 10 இறைத்திரு வசனங்கள் 5-15 முடிய. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது, பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழித்தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள், இறந்தோரை உயிர் பெற்றலச் செய்யுங்கள், தொழுநோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்புக்காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே, நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் குமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்த நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நீண்ட நேரம் மறையுரை ஆற்றப் போவதில்லை. ஒவ்வொரு தூறலாக விழுந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்படி தலையில் ஒரு கவசம் போட்டிருக்கிறேன். ஏற்கனவே சிக்கல், மழையில் நனைஞ்சதுனால வந்த சிக்கல். ஆகவே அதை ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. ரொம்ப நேரம் சுருக்கமாக திருப்பு முனை இந்த ஒரு வரியை, ஒரு வார்த்தையை வைத்து டேர்னிங் பாயிண்ட். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பு முனை நடந்து கொண்டிருக்கிறது. வேகமாக போய் கொண்டிருப்போம். டக்கு நின்று வருது, அப்படி டேர்னிங் பாயிண்ட். முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். பவுலடியார் ஒரு திருப்பு முனை. வெறித்தனமாக போய் கொண்டிருக்கிறார்.
எந்த அளவிற்கு கிறிஸ்தவர்களை அடியோடு அழிக்க வேண்டும் என்று சொல்லி வெறித்தனமாக போய் கொண்டிருக்கிறார். ஆனால் கடவுளுடைய திட்டம் வேறு. நீ துன்புறுத்தும் இயேசு நான். இயேசு தடுத்தால் கொண்டு அவரை மீண்டும் எந்த அளவுக்கு எந்த வேகத்தில் போனாரோ, அழிப்பதற்காக சென்றாரோ, அதே வேகத்தில் திருப்பி அனுப்புகிறார். எதை நோக்கி? அந்த கிறிஸ்துவை அடையும் வரை நான் ஓய மாட்டேன். கிறிஸ்துவை அடைவதே என்னுடைய லட்சியம். நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி மற்ற திருத்தூதர்களை விட இவர் அதிகமாக கடிதங்கள் எழுதுகின்றார். அந்த கிறிஸ்துவை பறைசாற்றுகின்றார். கிறிஸ்துவின் பெயரை சொல்லுகின்ற ஒவ்வொருவரையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த அந்த பவுலடியார் இப்பொழுது மாற்றம் பெற்று ஒரு திருப்பு முனை பெற்று அந்த இயேசுவை பறைசாற்றுவராக வருகின்றார். திருப்பு முனை. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு திருப்பு முனை இருக்கிறது. இந்த அருள் சகோதரர் அருள்ராஜ் அவர்களை பற்றி திருப்பலிக்கு முன்பாக நீண்ட ஒரு டயலாக் ஃபார்மில் அவரை பற்றிய செய்திகள் முழு விவரமாக சொல்லப்பட்டது. பற்றி கொடுத்தருளும். மேலும் நம்முடைய பங்கில் மேலும் இந்த பங்கில் வாழ்கின்ற அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். இவர்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை சமாதான நிலவும், இவர்களுடைய விவசாயம் செழிக்கவும், நல்ல மழை பெய்தன் வழியாக இவர்களுடைய கால்நடைகள், வேளாண்மை, தொழில், வியாபாரம் வழமையாக அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை தரவும் கொண்டாடுகிறோம். மேலும் இந்த குழந்தைகள் படிப்பிலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், படித்து முடித்தவர்களுக்கு பொருத்தமான நல்ல வேலை வாய்ப்பை தரவும் ஆசீர்வதியும். உம்முடைய புனிதமான திருச்சபை வழிநடத்தி செல்லக்கூடிய நல்ல இறை அழைத்தலை எம்முடைய பங்கில் எம்முடைய மரமாவட்டத்தில் உலகத்தில் அதிகரித்தரலும். திருமண பக்குவத்தில் உள்ளவர்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை, மகப்பேறு இல்லாத குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும். நீர் விரும்பிய முதுமை அடைந்த பிறகு அனைத்து புனிதர்களோடும் வேத சாட்சிகளோடும் சம்மனசுக்களோடும் மற்றும் இந்த பங்கின் பாதுகாவலராகிய புனித சவேரியாரோடும் உயிர்த்த ஆண்டவராகிய உம்மை ஒரு நாள் விண்ணகத்தில் நேருக்கு நேராக சந்தித்து உம்மை நிரந்தரமாக வாழ்த்தவும் ஆராதிக்கவும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்ற மக்களாய் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கிற பேரின்பமான வாழ்வையும் எம் மீட்பரான இயேசு ஆண்டவருடைய வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. உயிர்த்த ஆண்டவரே, எம் தெய்வமே, உலகம் தர முடியாத அமைதியை எங்களுக்கு தருவதாக சொன்னவரே, எங்களது குற்றங்கள் குறைகள் பாவங்களை பார்க்காமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி பார்த்து பாவிகள் நாங்கள் மீது வைத்திருக்கிற அன்பையும் பார்த்து எங்களுக்கும் திரு அவை முழுவதற்கும் உமது அன்பையும் அருளையும் சமாதானத்தையும் உண்மையான ஒற்றுமையையும் குடும்ப உணர்வையும் தந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர்த்த ஆண்டவருடைய அன்பும் அருளும் ஆசீரும் இரக்கமும் மகிழ்ச்சியும் என்றுமே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற அன்பையும் அமைதியையும் ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்திருளும். இதோ நமது மண்ணின் மைந்தர் சகோதரர் அருள்ராஜை இந்த மண்ணிலிருந்து பெயர் சொல்லி அழைத்து கடந்த 25 வருடங்களாக தனது பணிக்காக பயன்படுத்தி வழிநடத்தி கொண்டு வந்த நல்ல தெய்வம் இவரே. மகனே, தொடர்ந்து வருங்காட்களிலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று நம் சகோதரரோடும் நம்மோடும் பேசும் தெய்வம். இந்த நல்ல தெய்வத்தின் திரு விருந்துக்கு வந்திருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் உள்ளத்தில் எழுந்திட நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நமக்கு நிலையான வாழ்வை தருவதாக, நம்மிலே அன்பை வளர்ப்பதாக. ஆமென்.
நிஜமாக நிலையாக உன்னில் நானும் இணைந்திடவே உயிராக உறவாக என்னில் நீயும் கலந்திடவா நிஜமாக நிலையாக உன்னில் நானும் இணைந்திடவே உயிராக உறவாக என்னில் நீயும் கலந்திடவா மன்னா உண்டும் அழிந்தார்களே உம்மை உண்டால் அழிவில்லையே மன்னா உண்டும் அழிந்தார்களே உம்மை உண்டால் அழிவில்லையே போல அருளை தாருமே அருளை தாருமே உயிராக எனில் வாரும் இறைவா என் உள்ளத்தில் உறவாடவா அன்பான அருளான தலைவா என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா விழும்போதெல்லாம் கரமாகவா எழும்போதெல்லாம் வாழ்வாகவா வலியெங்குமே ஒளியாகவா என் வாழ்வையே வளமாக்கவா ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம் கிறிஸ்துவின் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம் ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம் கிறிஸ்துவின் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம் என்றே முழங்கிடுவோம் என்றே முழங்கிடுவோம் மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான கடவுளே, மகிழ்ச்சிக்குரிய இந்த 25வது ஆண்டு நாளிலே நீர் எங்களுக்கு சிறப்பாக எம் சகோதரர் கொடுத்த உமது திருமகனின் உடலிலும் இரத்தத்திலும் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். இவ்வாறு விண்ணக உணவாலும் பானத்தாலும் புதுப்பிக்கப்பட்ட எம் சகோதரர் அருள்ராஜ் ஏற்கனவே உமை நோக்கி தொடங்கியுள்ள பயணத்தை மகிழ்வுடன் தொடர அருள்வீராக. எம்பெருமான் கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. உயிர்த்த ஆண்டவர் என்றுமே உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த ஆண்டவரின் பிள்ளைகளாய் வாழ சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மாணவர்களே, அப்படியே அமரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 3 நடனம் பொன்னாடை போர்த்துதல் இருக்கும். அதனை தொடர்ந்து உங்களுக்கு ஆசிர் நிறைந்த அன்பின் விருந்து காத்து கொண்டிருக்கிறது.